இல்ல எனக்கு மட்டும்தான் அப்படி கேட்டுச்சா இல்ல உங்களுக்கும் அப்படிதான் கேட்டுச்சா? விடாமுயற்சி டீசர் பார்த்தவங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த டீசரோட கடைசியில ஒரு லிரிக்ஸ் அப்படியே ஒரு மியூசிக்கு நடுவுல வந்து வந்து போகுதுல. அது ஒரு பீட் ஒரு லிரிக்ஸ் வரும்போது நம்ம 2 மாசமா ஆன்லைன்ல பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கிற கடவுளே அஜித்தே அப்படிங்கிற மாதிரியே இருந்தது. சரி ஓகே அதை விடுங்க. அஸ் ஆமை ஃபேனா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னன்னா 2023ல பொங்கலுக்கு தல பொங்கலா துணிவு பார்த்தது. அதுக்கப்புறம் 2025ல பொங்கலுக்கு விடாமுயற்சி பார்க்க போறோம். அதுக்கு நடுவுல எனக்கே கல்யாணம் ஆயிருச்சு. அதே குழந்தையே பிறந்துருச்சு. சரி ஓகே ஒரு வழியா வருதுல. ஆனா இதுல ஒரு இடியாப்ப சிக்கல் என்னன்னா குட் பேட் அக்லியும் அதே பொங்கலுக்கு வரும்னு சொல்லியிருந்தாங்க. மேபி அதை சம்மருக்கு தள்ளி வர வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டீசர் பார்த்ததுல எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா இது நார்மலா ஜஸ்ட் ஒரு தமிழ் படமா இல்லாம ரொம்ப கிளாஸியா ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஆங்கிள் இதை அணுகியிருக்காங்க அப்படின்னு தோணுது. அது பிரேக் டவுனோட ரீமேக்கா அதோட தழுவலா அப்படிங்கறத பத்தி இனி அபிஷியலா நமக்கு எதுவும் தெரியல. பட் பாக்குறதுக்கு ரொம்ப கிளாஸியா ரொம்ப சூப்பரா இருந்தது. ஒரே காஸ்டியூமா தான் இருக்கு. மேபி ஒரே நாள்ல நடக்கிற கதையை தான் படமா எடுத்திருப்பாங்கன்னு தோணுது. ஸோ இதை பத்தின பிரேக் டவுன்லாம் இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ்ல போடுவோம். டீசரோட ரியாக்ஷன் ரொம்ப ஹாப்பி. அதுவும் முக்கியமா அந்த கடவுளே அஜித்தேவோட ரெஃபரன்ஸா தான் இந்த பிஜிஎம் வச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கீழே மறக்காம பதிவு பண்ணுங்க. எல்லா தல ஃபேன்ஸுக்கும் நல்ல காலம் வந்துருச்சு. அடுத்த வருஷம் 2 படம் இருக்கு. நமக்கு 2 படம்